வணக்கம் யுவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் கலை உலக திரையுலக மாமன்னர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். மக்கள் நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் 1965ஆம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி 150 நாட்கள் திரையரங்கில் பயணித்து மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் 1965ஆம் ஆண்டு முதற்கொண்டு இந்நாள் வரை திரையரங்கில் பயணித்து வரும் மாபெரும் வெற்றி திரைப்படம். முதல் வெளியீட்டில் 150 நாட்களும் அதன் பின் பல வெளியீடுகளில் பல வெற்றிகளை கண்டு மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் திவ்யா பிலிம்ஸ் தயாரித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் 2014ஆம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி 200 நாட்களை திரையரங்கில் பயணித்த மாபெரும் சாதனை சரித்திரம் வசூல் குவித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம். இந்திய சினிமா நூற்றாண்டு திரையுலக வரலாற்றில் திரையரங்குகளில் மீண்டும் மீண்டும் பல வெளியீடுகளில் வருகை புரிந்து பயணித்து மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். கலை உலக வள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் மார்ச் 21 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் தியாகராஜா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள், சேலம் மாவட்டம் மேச்சேரி கேஎஸ் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள், கோவை மாவட்டம் ஆலந்துறை கோகுளம் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள், மதுரை மாவட்டம் கணேஷ் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள், மதுரை, கோவை, சேலம், தேனி மற்றும் பழனி ஆகிய தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் திரையிட்டிருக்கிறார்கள். தினசரி 4 காட்சிகள். அது மட்டுமன்றி கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளான அருணா, பூர்ணிமா, அமுதா, அம்ருத், ரவி ஆகிய 5 திரையரங்குகளில் தினசரி 4 காட்சிகள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் திரையிட்டிருக்கிறார்கள். கலை உலகின் ஒளிவிளக்கு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தினை மார்ச் 21 முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட சந்தான கிருஷ்ணா திரையரங்கு உரிமையாளர், தியாகராஜா திரையரங்கு உரிமையாளர், கேஎஸ் திரையரங்கு உரிமையாளர், கோகுளம் திரையரங்கு உரிமையாளர் மற்றும் கணேஷ் திரையரங்கு உரிமையாளர் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள 5 திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தின் 60ஆம் ஆண்டு இணைய நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம்
பழனி மாவட்டத்தில் பயணிக்கும் எம்ஜிஆர் பக்தர்கள், தேனி மாவட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் பக்தர்கள், சேலம் மாவட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் பக்தர்கள், கோவை மாவட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் பக்தர்கள், மதுரை மாவட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் மாநகரில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கினுள் உள்ளும் வெளியும் ஆரவாரம் செய்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் ஆரவாரம் செய்து வரும் தமிழகத்தில் மாவட்டத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மற்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் 60ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் புகழை கொண்டாடி வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? ரசிகன், ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நிலா, நேரிலே இரு நிலா, காதல் அமுதை பொழியலாம். ரசிகன், ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன்.